Hello everyone. இன்னைக்கு நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டாபிக்ல பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் இதை பாருங்கள், இன்னும் பெட்டராக புரியும். இன்றைக்கி வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் நான் 11th கொஷின் எடுத்திருக்கேன். ஷோ தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் இன் த செட் ஏ ஆஃப் பாயிண்ட் இன் அ பிளேன் கிவன் பை r equal to p comma q such that distance of the point p from the origin is same as the distance of the point q from the origin is an equivalence relation அப்படி நம்ம proof பண்ணோம். Further show that the set of all points related to p not equal to 0 comma 0 is a circle passing through p with origin as center அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றாங்க. அதாவது இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு செட்டுங்கிறத என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிளேனில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் செட் ஏ. தென் ரிலேஷனை என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, பி கமா கியூ, அதாவது பிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, கியூங்கிறது ஒரு பாயிண்ட்டு. த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி ஃப்ரம் ஆரிஜின் இஸ் சேம் ஆஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் கியூ ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லேருந்து பிக்கு உண்டான டிஸ்டன்ஸும் ஆரிஜின்லேருந்து கியூக்கு உண்டான டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதான் ரிலேஷன். ஸோ ஆரிஜின்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற பாயிண்ட் எல்லாம் ரிலேஷனில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை பார்க்கலாம். சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பார்ட்டு. இங்கே கிளியர்லி பி கமா பி பிலாங்ஸ் டு ஆராக தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டு அதுக்கே அது ரிலேட்டடில் இருக்கும். ஏன் அப்படின்னா, சின்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி from the origin is always same as the distance of the same point p from the origin. So origin ல இருந்து p குண்டான distance is always same இல்லையா, அதே distance தான் நான் again எடுக்கிறேன். So origin ல இருந்து p குண்டான distance is same as again origin ல இருந்து p குண்டான distance. Therefore rங்கிறது reflexive அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம சிமெட்ரிக் செக் பண்ணலாம். லெட் p comma q belongs to r. ஸோ p comma q ரிலேஷனில் இருக்குன்னா நமக்கு தெரியும் distance of point p from origin is same as the distance of point q from origin அப்படிங்கிறது. ஸோ இதோட ரிவர்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது distance of q from origin is same as the distance of p from origin. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, q comma p இதுவும் ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ p comma q ரிலேஷனில் இருக்குன்னா அதோட ரிவர்ஸ் ஆர்டர் q comma pயும் ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. therefore r is symmetric. அடுத்து நம்ம ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ரெண்டு ஆர்டர் பேர் நம்ம ரிலேஷனில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் p comma q belongs to r அண்ட் செகண்ட் ஒன் q comma r belongs to r அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் OP ஈக்குவல் டு OQ அண்ட் OQ ஈக்குவல் டு OR. அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு த பாயிண்ட் P is equal to distance from origin to point Q. ஸோ இது ஈக்குவல். அதே மாதிரி Qவோட பாயிண்ட் ஆரிஜின்லேருந்து உண்டான டிஸ்டன்ஸும் ஆறுங்கிற பாயிண்ட்டுக்கு ஆரிஜின்லேருந்து வர டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ OP ஈக்குவல் டு OQ, OQ ஈக்குவல் டு OR. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், OP ஈக்குவல் டு ORன்னு நம்ம சொல்லலாமா? ஸோ இதனால் நமக்கு P கமா Rங்கிறது ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ P கமா R belongs to R. therefore R is transitive அப்படின்னு நான் இங்கே சொல்லிடுறேன். தென் R ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏன்னா ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் எல்லாமே ட்ரூ ஆனதுனால Rங்கிறது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறத நான் இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு கொஷினில் பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரிலேட் ஆகிற எல்லா பாயிண்ட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வழியாக நமக்கு சர்க்கிள் பாஸ் ஆகும் அண்ட் அந்த சர்க்கிளோட சென்டர் ஆரிஜினாக இருக்கும் அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் இங்கே வேர்டிங்ஸில் இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இஃப் O அதாவது 0,0 இஸ் ஆரிஜின். ஸோ ஓங்கிறது நம்ம ஆரிஜின்னு எடுத்துக்கலாம். அண்ட் OP, இந்த ஓபிக்கு உண்டான டிஸ்டன்ஸை நான் இங்கே k யூனிட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தென் த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு P is at the distance of k from the origin. ஸோ ஆரிஜின்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நான் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த சேம் டிஸ்டன்ஸில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரேடியஸாக ஆக்ட் ஆகுமா? ஸோ இதெல்லாம் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு சர்க்கிளாக ஃப்ரேம் ஆகும் அண்ட் சென்டர் எனக்கு ஆரிஜினாக இருக்கும். ஹென்ஸ் this set of points forms a circle with the center as the origin and this circle passes through point P அப்படின்னு நான் இதை ப்ரூஃப் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம கொஷின் நம்பர் 14 பார்க்கலாம். let L be the set of all lines in xy plane and R be the relation in L defined as R equal to L1, L2 such that L1 is parallel to L2. Show that R is an equivalence relation.
find the set of all lines related to the line y equal to 2x plus 4 அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே ரிலேஷன் வந்து நமக்கு என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா L1 வந்து இஸ் பேரலல் டு L2 அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ரிஃப்ளெக்சிவ் பார்ட் பார்க்கலாம். இதில் L1 belongs to xy plane அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் we know that L1 is parallel to itself. ஸோ ஒரு லைன் வந்து அதுக்கே அது parallel அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ L1ங்கிற லைனு அதுக்கே அது வந்து parallel-ஆக தான் இருக்கும். therefore L1, L1 belongs to R. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஆறுங்கிறது ரிஃப்ளெக்சிவாக இருக்குது. ஸோ அந்த லைன் அதுக்கே அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஆறுங்கிறது இங்கே ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம சிமெட்ரிக் செக் பண்ணலாம். லெட் L1, L2 belongs to R. ஸோ L1, L2 ரிலேஷனில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? L1 is parallel to L2 அப்படின்னு நமக்கு ஆகுமா? ஸோ this implies that L2 is parallel to L1 அப்படின்னு எழுதலாம். அதாவது லைன் 1 லைன் 2க்கு பேரலாக இருந்ததுன்னா தென் லைன் 2 இஸ் பேரலல் டு லைன் 1 இல்லையா? அதோட ரிவர்ஸும் வந்து ட்ரூ ஆகும். தேர்ஃபோர் L2, L1 பிலாங்ஸ் டு ஆராக இருக்கிறதுனால ஆறுங்கிறது இங்கே சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணலாம். ஸோ லெட் L1, L2 பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் L2, L3 பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ரெண்டு ஆர்டர் பர் ரிலேஷனில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். தென் L1, L2 பிலாங்ஸ் டு ஆர்னா L1 வந்து பேரலல் டு L2. அதே மாதிரி L2, L3 பிலாங்ஸ் டு ஆர்னா L2 parallel to L3. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வருது? L1 parallel to L2, L2 parallel to L3னா L1, L2, L3 எல்லாமே parallel தான். ஸோ இதுலேருந்து L1 parallel to L3ன்னு சொல்லிடலாம். therefore L1, L3 belongs to Rன்னு வந்துடுது. therefore R is transitive. ஸோ இங்கே ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே ட்ரூ ஆனதுனால ஆறுங்கிறது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ அந்த பார்ட்டை நான் இங்கே வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு கொஷினில் y equal to 2x plus 4 அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. இந்த லைனுக்கு ரிலேட் ஆகிற லைன்ஸ் எல்லாத்தையும் என்ன அப்படின்னு நம்மளை ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு கொடுத்துருக்க இந்த கிவன் லைனோட ஸ்லோப் வந்து ஃபைன் பண்ணிக்கிறேன். நமக்கு தெரியும் லைனோட ஈக்குவேஷன் y equal to mx plus c-ஆ இருந்தால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்லோப்பாக இருக்கும். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது அந்த ஃபார்மில் தான் இருக்குது. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஸோ எம்ங்கிறது 2, அதாவது ஸ்லோப் ஆஃப் த லைன் வந்து எனக்கு 2ன்னு கிடச்சிருச்சு. அண்ட் வி ஆல்சோ நோ தட் parallel lines have the same slope. ஸோ எல்லா parallel லைனுக்கும் ஸ்லோப் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே நான் என்ன ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னா the set of all lines related to the given line is given by y equal to 2x plus c அப்படின்னு நான் இங்கே ஜென்ரலாக எழுதிக்கிறேன். ஸோ இந்த லைன் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்க இந்த given லைனுக்கு ரிலேஷனாக இருக்கும். வேறு c belongs to real number அப்படின்னு சொல்லி நான் இங்கே ப்ரூஃப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.